அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறோம். நல்லா இருக்கீங்களா? கடந்த 4 வாரங்களாய் நம்ம ஒரு புதிய போதனை தொடங்கினோம். கடவுளை பற்றிய அறிவு வேற, கடவுளை அறிவது வேற. The difference between having more knowledge about God or having knowledge of God. ஒரு மனிதனை பற்றி தெரிவது வேற, அந்த மனுஷனையே தெரிவது வேற என்று நாம் பார்த்தோம். அன்பான சகோதர சகோதரிகளே, அப்போ கடவுளை பற்றி நிறைய அறிவு இருக்கு. விவிலியம் படிக்கிறோம், ஜெபிக்கிறோம், டாக்டரின் எழுதுறோம், கட்டுரைகள் எழுதுறோம், வினாவிடை போட்டிகள் வைக்கிறோம், எல்லாம் இருக்கு. அது எல்லாமே செகண்ட் ஹேண்ட் இன்ஃபர்மேஷன் தான். அது கடவுளை பற்றிய அறிவு தான். ஆனா கடவுளை அறிவது என்பது அவரோட நம்ம நடக்கணும். ஏனோக்கை போல, ஆபிரகாம் போல அவரோட பேசணும். வெறும் ஜெபம் ஜெபிச்சா பத்தாது. அவர் என்ன சொல்றாரு கேட்கணும். என் ஆடுகள் என் குரலுக்கு செவி கொடுக்கணும் அப்படிங்கிறாரு. அப்போ அந்த ஆடு எப்பொழுதுமே அந்த அப்பா எப்படி போறாரோ, அந்த மேய்ப்பர் எப்படி போறாரோ அந்த பக்கம் போறதுதான் அந்த ஆட்டினுடைய வேலை. விவிலியம் கடவுளை அறிந்து கொள்கிற ஒரு விஷயத்துல, கடவுளை பற்றி அல்ல, கடவுளோடு உறவாட 4 உதாரணங்களை சொல்லுகிறது. என்ன சொல்லுதுன்னா, ஒரு மகன், அன்புள்ள மகன் தன்னுடைய தகப்பனோடு கொள்கிற உறவு, சன் அண்ட் ஃபாதர் ரிலேஷன்ஷிப், அதுதான் பிதாவும் சுதனும் நிரூபிச்சு காமிச்சிருக்காங்க. 2வதாக எபேசியர் புஸ்தகத்துல வாசிக்கிறபடி, திருமணம் என்பது அது மிகப்பெரிய மறைபொருள் என்று சொல்றாங்க இல்லையா? கணவனுக்கும் மனைவிக்கும் உள்ள உறவு, அவங்க எப்படி ஒருத்தரை நம்பி எல்லாத்தையும் இழக்கிறாங்க, விட்டு கொடுக்கறாங்க என்பதை குறித்து கடவுளுக்கும் நமக்கும் உள்ள உறவு அப்படி இருக்கணும் என்று அதை ஒரு மெட்டஃபரா யூஸ் பண்றாங்க, அனலாகி. 3வதாக ஒரு ஆடுக்கும் ஆடு மேய்ப்பனுக்கும், ஷெப்பர்ட், குட் ஷெப்பர்டுக்கும் அந்த கோட்ஸுக்கும் உள்ள நல்ல ஒரு உறவை எப்படி இருக்கும்? அந்த ஆடுகள் எப்பொழுதும் அந்த ஷெப்பர்ட் எங்க போறாரு, என்ன செய்யறாருங்கிறது அவங்களே நம்பி வாழுது. பாத்தீங்களா? அந்த மாதிரி உறவை எடுத்து சொல்லுகிறது. 4வதாக ஒரு அரசன், ஒரு சிட்டிசன். அப்போ அரசன் என்ன சொல்றாரோ அதுதான் கேட்டு கீழ்ப்படிஞ்சு வாழ முடியும் தான் சிட்டிசன். அப்போ அந்த அரசனுக்கு உள்ள அத்தனை வாழ்க்கையும் அந்த சிட்டிசனுக்கு உண்டு. அப்படி ஒரு ராஜரீக வாழ வேண்டிய வாழ்க்கை தான் உண்மையாய் கடவுளை அறிகிற பிள்ளைகளுக்கு கிடைக்கக்கூடிய ஆசீர்வாதம் என்று விவிலியம் ஒட்டுமொத்தமாக விவரிக்கிறது. அன்பான சகோதர சகோதரிகளே, எரேமியா புஸ்தகம் 24:7 இப்படி சொல்லுகிறார் கடவுள், நானே ஆண்டவர் என்பதை அறிந்து கொள்ளும் உள்ளத்தை நான் அவர்களுக்கு கொடுப்பேன் அப்படிங்கிறார். அவர்கள் என் மக்களாய் இருப்பார்கள், நான் அவர்கள் கடவுளாய் இருப்பேன், ஏனெனில் அவர்கள் தங்கள் முழு உள்ளத்தோட என்னிடம் திரும்பி வருவார்கள் அப்படிங்கிறார். I will give them a heart to know me that I am the Lord or Jehovah அப்படிங்கிறாரு. கடவுள் உலகத்துல இருக்கிறாருங்கிறதுக்காக சொல்லல, கடவுள் யாருன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் அவர் சொல்றாரு, அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு இதயத்தை தருகிறேன் அப்படிங்கிறாரு. அன்பான சகோதர சகோதரிகளே, அப்ப தன்னை பற்றி பாருங்க, அவங்க இதயம் சரியில்லை. இன்னைக்கு எல்லாமே நம்ம என்ன அதான் சொல்லிட்டு வரேன், இன்டெலெக்சுவல் நாலேஜ், மைண்ட்ல தலை நாலேஜ், தலை அறிவு. நிறைய புஸ்தகம் படிப்போம், நிறைய விவிலியம் படிப்போம், நிறைய ஸ்பிரிச்சுவல் புக்ஸ் படிப்போம், அதெல்லாம் மண்டல ஏத்துக்குவோம், ஆனா அதுக்கு கீழ்ப்படிய மாட்டோம். அதனாலதான் அவர் சொல்றாரு, கீழ்ப்படியக்கூடிய அந்த கீழ்ப்படியணும்னு சொன்னா அவங்களுக்கு நல்ல இதயம் வேணும். அவங்க இதயம் முற்றிலுமாக கரைப்படிஞ்சு போயிருக்கு. I will give them a heart to know me that I am Jehovah, the Lord அப்படிங்கிற, நானே ஆண்டவர் என்பதை புரிந்து கொள்ளும்படி அவங்களுக்கு இதயத்தை கொடுக்கிறேன் அப்படிங்கிறாரு. அங்க ஒண்ணும் ஆண்டவர் சொல்லல, அவங்களுக்கு இதயத்தை கொடுத்து நான் சுகப்படுத்துறேன், நான் காரியங்களை செய்வேன், பணத்தை தருவேன், அதுக்காக புரிஞ்சுக்கிறதுக்கு அல்ல. முதல்ல கடவுளை அறிஞ்சுக்கணும். பாருங்க, அதுதான் டாப் ப்ரையாரிட்டி. டு நோ காட், டு சர்வ் காட், டு லவ் காட், அதுதான் நமக்கு கடவுள் கொடுத்திருக்கிற மிகப்பெரிய ஒரு பணி. அன்பான சகோதர சகோதரிகளே, அப்போ நம்ம இந்த வசனத்தில் நல்லா புரிஞ்சுக்கலாம், நம்மை படைத்தவர் கடவுள். நம்மை படைத்த கடவுளையே அறிய முடியாத வகையில் நம்முடைய பாவங்கள் பலவிதமான குருட்டுத்தன்மையை நம்முடைய இதயத்தின் மேல போட்டு வச்சிருக்கு. What kind of blindness that sin has smitten the heart of man, for man does not know his own maker. கடந்த வாரம் நாம் தியானித்தோம், அந்த விபச்சார பெண் பாவங்களை செஞ்சிருந்தா, அதிகமா பாவம் செஞ்சாங்க, பெரிய பாவங்களை செஞ்சிருந்தாங்க. பரிசேயர் கொஞ்சம் தான் பாவம் செஞ்சா அவன் நினைக்கிறாரு. ஆனா அந்த கொஞ்சம் பாவம் செஞ்சவன் மனம் மாறல, அதிக பாவம் செஞ்சவன் மனம் மாறி
கடவுளுடைய கிருபையும் அன்பையும் பெற்றுக்கொண்டார் என்று தியானித்தோம். அப்போ நம்முடைய உள்ளத்துல அவர் வாழ்றாரு, என் உள்ளத்துல செயல்படுறாரு, என் வாழ்க்கையில அவர் தான் எல்லாத்தையும் நடத்துறாரு. அவரையே புரிஞ்சுக்க முடியாதபடி மெயின் ஆஃப் பண்ணிடுது இந்த பிசாசு பாவங்கள் நம்முடைய வாழ்க்கையில. அது என்ன பண்ணுதுன்னா, the sin has brought an importance upon our mind and heart so that it provides incapability to understand who God is. அப்போ இந்த பாவம் செய்ய செய்ய பெருமை அடைய, பொறாமை கொள்ள, போதைப் பொருளுக்கு அடிமையா இருக்க, சினிமா இப்படி உலக பிரியமான காரியத்துல போய் நான் எமர்ஜ் ஆக ஆக அது என்ன செய்து என் கடவுளை அறிய முடியாதபடி என் மைண்டுக்குள்ள ஒரு வக்கத்த தன்மைய, இம்பார்ட்டன்ஸ், இயலாமையை, பலவீனத்தை அது கொடுக்குது. அதனால்தான் நம்ம என்ன செய்யறோம், இந்த பரிசேயர் வாழ்ந்தான் இல்லையா, பட்ட பகலில வாழ்ந்தாலும் இரவில வாழக்கூடிய பயத்தோட கலக்கத்தோட என்ன நடக்குமோ ஏது நடக்குமோ ராத்திரி முழுசும் முழிச்சுக்கிட்டு தேவையில்லாம டென்ஷன் ஆகிறோமே அப்படி வாழ்ந்துட்டு இருக்கோம் பகல்ல கூட. அன்பான சகோதர சகோதரிகளே, மனுஷன் மறந்துட்டு போயிட்டான். இந்த இஸ்ரேல் மக்கள் பயங்கரமான பாவம் செய்யறாங்க, விக்கிரகாராதனை செய்யறாங்க, விபச்சாரம் செய்யறாங்க, பயங்கர பாவங்கள் அக்கிரமங்களை அவங்க செய்யறாங்க தான். மனுஷன் மறந்துட்டு போயிட்டான். மனுஷன் கடவுளை பத்தி கவலைப்படல. ஆனா கடவுளா பாருங்க, மனுஷன் என்னைக்காவது பாவத்துக்கா மனம் வருந்தி கடவுள் வாங்க வாங்கன்னு ஜெபிக்கல, அவரை தான் வந்தாரு பாருங்க, மனுஷனா உருவெடுத்து வந்தார். அப்போ அந்த கார்போரியல் பிரசன்ஸ் அவருடைய 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 மனித ஒரு சாயல் எடுத்து சிலுவையில அடித்துக்கொண்டு அவர் செத்து போனார். பிறகு அடிக்கப்பட்டு நொறுக்கப்பட்டு அவர் மரித்தார். நம்முடைய பாவங்களை சுமந்து நம்முடைய சாபங்களை சுமந்து அவர் தீர்த்தார். அப்ப இதெல்லாம் நாம விரும்பி போய் கேட்கல. அவர் தான் முதலாவது அன்பு செஞ்சார், நாம தான் இரண்டாவது அன்பு செய்யறோம். நாம ஒண்ணு முதலாவது அன்பு செய்யல அவரை. அப்போ அப்பேற்பட்ட அன்பை, அந்த அப்பேற்பட்ட கடவுளை அறியவும் அவரை அன்பு செய்யவும் அவருக்கு சேவை செய்ய தான் நம்ம படைக்கப்பட்டிருக்கிறோம். அந்த மெயின் வேலையை செய்ய முடியாதபடி இந்த பாவம் தடுத்து நிறுத்து பாருங்க. அப்போ நாம பாவம் செஞ்சு செஞ்சு மறந்துட்டு போயிட்டே இருக்கோம், அடுத்தடுத்த வேலையை பார்த்துட்டு இருக்கோம், அடுத்தடுத்த பாவம் செய்ய ரெடி ஆயிடுறோம். ஆனா கடவுள் மறக்கல. அங்க இஸ்ரேல் மக்கள் மத்தியில இறங்கி சொல்றாரு, he sees the powerlessness to grasp the God in man's heart. மனுஷன் உள்ளத்துல அந்த கடவுளை எப்படியாவது பிடிச்சுக்கலாம், கடவுளை புரிஞ்சுக்கலாம் அப்படின்னு அவரை கைப்பற்றிக்கலாம், cling on to him அப்படிங்கிற அந்த தெம்பு இல்ல. அதனால இறங்கி அவர் சொல்றாரு, இஸ்ரேல் மக்களே, நான் உங்களுக்கு ஒரு புதிய இதயத்தை தரேன் அப்படிங்கிறாரு. I will give you a heart to know me that I am Jehovah. I am Jehovah. I am the Lord. என்று நீங்க புரிந்து கொள்ளும்படி உங்களுக்குள்ள ஒரு புதிய இதயத்தை நான் தர்றேன் அப்படிங்கிறாரு. நம்ம இதிலிருந்து புரிஞ்சுக்கலாம், மைண்டை தரேன்னு சொல்லல, இன்டலெக்சுவல் நாலேஜை சொல்லல, புத்தக அறிவை சொல்லல, ஒவ்வொரு அன்றாட நிகழ்விலும் அவரை புரிந்து கொள்ள, அவரை அறிந்து கொள்ள நாம இதை சொல்றாரு. I will give you a heart that there is a God அப்படின்னு சொல்லல. உலகத்துல ஒரு கடவுள் இருக்காரு, அதை நீ புரிஞ்சுக்கிறதுக்கு நான் இதயத்தை சொல்றேன்னு சொல்லல. இங்க கடவுள் இல்லைன்னு எவன் சொல்லுவான்? முட்டாள்கள் தான் சொல்லுவாங்க. கடவுள் இல்லைன்னு எவன் சொல்லுவான்? சாப்பிட செரிக்குது, அவன் எப்படி போதுன்னு தெரியாது, வாழ்க்கையில அத்தனை ஆசீர்வாதங்களை கடவுள் பெற்றுக்கொண்டு அவன் சொல்ல வாய்ப்பு இல்லை. கடவுள் இல்லை என்று சொல்லுகிற இந்த ஒரு சில ஏத்திஸ்ட் கூட அவங்க உள்ளத்துல சொல்லிக்கிறாங்க கடவுள் இல்லை கடவுள். ஆனா வாழ்க்கை முழுவதும் கடவுள் ஆசீர்வாதங்களை வாழ்ந்து கொண்டிருக்கிற நன்றி கெட்டவர்கள் அவர்கள். They become incapable product to understand there is God. அன்பான சகோதர சகோதரிகளே, கடவுள் இருக்கிறாருங்கிறது இங்க முக்கியம் அல்ல, பிரச்சனை இல்ல. கடவுள் இருக்கிறாரு, 99 விழுக்காடு எல்லாரும் புரிஞ்சுக்கிறோம். ஆனா யாரு கடவுள்? விவிலியம் நீங்க தொடக்கத்திலிருந்து படிச்சு பாத்தீங்கன்னா, தொடக்க நூல் புஸ்தகத்திலிருந்து ரெவலேஷன் வர, திருவெளிப்பாடு புஸ்தகம் வர, விவிலியம் எங்கேயும் கடவுள் இருக்கிறார் என்பதற்கு ப்ரூஃப் கொடுக்கவே கொடுக்காது. ஸ்ட்ராங் மெசேஜ், நல்லா புரிஞ்சுக்கணும். கடவுள் இருக்கிறார் இல்லையான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு விவிலியத்தை படிக்க முடியாது. அந்த விவிலியத்தை எழுதுனது கடவுள், பரிசுத்தாவை இன்ஸ்பயர் பண்ணி அவர் தன்னை பத்தி எழுதுறாரு. நானும் என் மனைவி வீட்டுல வாழும்பொழுது நான் இருக்கிறதுக்கு ப்ரூஃப் கொடுத்துட்டே இருக்க முடியும். போட்டோ நான் சைட்டுக்கு போனேன்னா நான் இங்க வந்துட்டேன், நான் வீட்டுக்கு வந்து இங்க வந்துட்டேன், இதோட நான் இருக்கேன் பாரு, என்ன பாரு, கன்னடல பாத்துக்கோ அப்படி நான் இருக்கிறேன். நானும் என் மனைவி வாழும்போது உயிரோட இருந்துட்டு இருக்கும்போது நான் அவளுக்கு ப்ரூஃப் கொடுக்க தேவையில்லை. கடவுள் இந்த உலகத்துல வாழ்ந்து எல்லாவற்றையும் படைத்து அவர் எழுதுறாரு மனுஷனை பத்தி. தன்னை பத்தி எழுதுறது ரொம்ப கம்மி தான். மனுஷனுடைய வாழ்க்கை எப்படி இருக்கு, மனுஷனை எப்படி வாழ வேண்டும், தன்னை போல வாழ வேண்டும் என்று சொல்லி மனுஷனை பற்றி எழுதிய காவியம். அப்போ கடவுள் இந்த விவிலியத்துல பாத்தீங்கன்னா எந்த புஸ்தகத்திலையும் கடவுள் இருக்கிறாரு என்பதற்கு ப்ரூஃப் கொடுக்கவே கொடுக்காது.
கடவுள் இருக்கிறார் என்பதற்கு ப்ரூஃப் கொடுக்க வேண்டியது அவருடைய படைத்த அத்தனை படைப்புகளும். நிலா, சூரியன், நட்சத்திரம், கடல், மேகங்கள், விலங்குகள், மரம், செடி, கொடிகள், கனிகள் அத்தனையும் ப்ரூஃப் கொடுக்குது கடவுள் இருக்கிறாரு. அப்ப அதிலேயே மிக சிறந்த ஒரு படைப்பு மனுஷன். அவன்தான் கடவுள் இருக்கிறார்னு சொல்லும் படைப்புகள். ஆனா கடவுள் யாரையா? அவர் அன்புள்ளவரையா? அவர் நேர்மை உள்ளவரையா? அவர் வாழ்றாரியா? நோய்களை தீர்க்கக்கூடியவரையா? எந்த நிலையிலும் அவரை மன்னித்து மன்னித்து அன்பு செய்யக்கூடியவர் என்பதை தம்முடைய வாழ்க்கையில உலகத்துக்கு சொல்லக்கூடியவன் தான் மனுஷன். அன்பான சகோதர சகோதரிகளே, அப்போ கடவுள் எப்பேற்பட்டவர் என்பதை அறிந்து அவருக்கு அன்பு செய்து அவருக்கு சேவை செய்ய வேண்டிய நாம பாவம் செய்யறதுனால நம்முடைய உள்ளம் மழுங்கி போயிடுச்சு. கடவுளை புரிஞ்சுக்க முடியல. அதனால என்ன செய்யறோம்னா, நம்ம விருப்பம் போல man fashions for himself a god after his own liking. He makes to himself, if not out of wood or stone. மரத்தால அல்லது கல்லால செய்யறது இல்லாம செய்யாட்டா கூட அது பரவாயில்ல, விட்டுருங்க. ஆனால் தம் உள்ளத்துல கடவுள் தனக்கு எப்படி விரும்புறானோ அப்படி செதுக்கி வச்சுக்கிட்டு வாழ்ந்துட்டு இருக்கிறான். அதை ரொம்ப கான்சியஸாவும் செஞ்சிட்டு இருக்கிறான். பாருங்க, இப்படிதான் கடவுள், இப்படிதான் கடவுள் தன் மனதில் தோன்றுவதை வைத்து கற்பனை கடவுளை உருவாக்கி அப்படி வாழ்ந்துட்டு இருக்கிறான். அவன் எப்படி வாழ்றான் தெரியுமா? எப்படி கற்பனை கடவுளை உருவாக்குறான் தெரியுங்களா? அவன் என்ன எப்படி நினைக்கிறான்னா, கடவுள் நீதி உள்ளவர், நம்ம பாவம் செய்யும்போது எப்போ எவ்வளவு செஞ்சாலும் மன்னிப்பாரு, ஒரு பாவத்தை கண்டுக்க மாட்டாரு. அதான் மனுஷனுக்குள்ளத்துல இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு ஐடல் வர்ஷிப். மனுஷ கடவுள் கண்டுக்காம போனாலும் பரவாயில்ல, இல்லாட்டா கூட கண்டுக்கிறாரு, டாலரேட் பண்ணிக்குவாரு அப்படின்னு அவன் ஒரு கடவுளை ஒரு உருவாக்கி வச்சிருக்கான் பாருங்க. அதனாலதான் அவனால கண்டுபிடிக்க முடியல. ரொம்ப டீப்பா நம்ம யோசிக்க வேண்டிய காரியங்கள் பாருங்க. கடவுள் பரிசுத்தர் தான், அவ்வளவுக்கு பரிசுத்த எதிர்பார்க்க மாட்டார். அவர் கடவுள், நான் மனுஷன், ஓரளவுக்கு தான் பரிசுத்தமா இருக்க முடியும் அப்படின்னு ஒரு கடவுளை அவன் உண்டாக்கி வச்சுக்கிறான். கடவுளுடைய பண்புகளை தாறுமாறா தியானம் பண்ணி வச்சுக்கிறான். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அவர் நீதி பயங்கரமா நிலைநாட்ட மாட்டாரு. நீதி விரும்புறார், அவர் நீதி உள்ளவர். இந்த உலகத்துல பாத்தீங்கன்னா எங்க பார்த்தாலும் தப்பு நடக்குது, நீதி நிலைநாட்ட முடியாது. அவர் நீதியை ஓரளவுக்கு அட்ஜஸ்ட் காம்ப்ரமைஸ் பண்றவரு அப்படின்னா ஒரு கடவுளை உருவாக்கி வைக்கிறான். இந்த கடவுளை என் வயிற்று வலி சுகப்படுத்துறவரு, என் நோய்களை சுகப்படுத்துறவரு. அவர்கிட்ட போனா நோய் சுகமாகும், அவ்வளவுதான். என் கண்ணு குருடு கண்ணு சுகமாகும், உடம்பு சுகமாகும், ஹீலிங் தான், மிரக்கல்ஸ் தான். அதனால்தான் மிரக்கல்ஸ் பின்னாடி வரீங்களே அப்படின்னு சொல்லி பயங்கர கோவப்படுறாரு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. அப்போ கடவுள் உண்மை விரும்பினாலும் ஐ கேன் லிவ் இன் இம்பியூரிட்டி, நான் பாவத்தோட வாழ முடியும். சிகரெட் வாழலாம், ஜெபமாலை சொல்லுவேன், ஆனா சிகரெட் குடிக்கலாம். நான் ஜெபமாலை சொல்லுவேன், ஆனா நான் வட்டி அதிகமா வாங்கலாம். நான் முட்டி போட்டு ஜெபமாலை சொல்லுவேன், நான் யாருக்கு எது கொடுக்க தேவையில்லை. ஐயோ அது நீதி என்று சொல்லி அவர் அந்த அளவுக்கு நீதியை சிவியரா பார்க்க மாட்டாரு, அநீதியை கண்டுக்க மாட்டாரு, மன்னிச்சிருவாரு. இல்லைன்னா நேத்தே செத்துருவேன், எத்தனை பாவம் செஞ்சேன், நான் எப்படி உயிரோட வாழ்றேன், அப்ப கண்டுக்கல என்று சொல்லி அப்பேற்பட்ட கடவுளை அவன் தியானம் பண்ணி மனசுல இப்படி ராங் ஐடியாவை வளர்த்து 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 அவன் என்ன செய்யறான் பாத்தீங்கன்னா, சண்டே பூசைக்கு 9 மணி டு 10:30 மணி பூசைன்னா 9:45 தான் வருவான். ½ hour லேட்டா போனா கடவுள் ஒண்ணு கோச்சிக்க மாட்டார். ஹீ வில் அட்ஜஸ்ட். அவர் இரக்கம் உள்ளவர், அவர் மன்னிப்பாரு. இல்ல பாவம் செய்யாம இருந்தாலும் ஒண்ணும் பிரச்சனை இல்லை, அதெல்லாம் கடவுள்கிட்ட நேரம் சொல்லிடலாம். அதெல்லாம் கடவுள் ஒண்ணு கண்டுக்க மாட்டாரு. யாரு பாவம் செய்யல கண்டுக்க மாட்டாரு. யூதாஸ் என்ன சொன்னாரு, இல்ல இவர் என்ன சொன்னாரு, அவனு கண்டுக்க மாட்டாரு, டாலரேட் பண்ணிப்பாரு. இப்படி தவறான இமேஜினேஷனை கையில மனசுக்குள்ள வைத்து வைத்து வைத்துதான் இந்த இஸ்ரேல் மக்கள் பாவம் செஞ்சாங்க. அப்போ they rejected God as he is. கடவுள் எப்படி இருப்பாரோ அப்படின்னு ரிஜெக்ட் பண்ணிட்டு இவனா ஒரு கடவுளை மனசுக்குள்ள உருவாக்கி இன்னைக்கு சமுதாயம் சீர்கெட்டு போவதற்கு காரணம் சரியான புரிதல் இல்ல, கடவுளோட நடக்கல. ஏன்னா அவன் கடவுளோட நடக்கல. ஒன்ஸ் அவன் கடவுளோட நடந்துட்டான ஆபிரகாமை போல எப்பவும் பாவம் செய்ய மாட்டாங்க. ஒன்ஸ் யோசேப்பை போல கடவுளை புரிந்து வாழ ஆரம்பிச்சானா வாய்ப்பு கிடைச்சாலும் அவங்க தப்பு செய்ய மாட்டாங்க. அப்போ அவங்களுக்குள்ள இருக்கிற கடவுளை பாருங்க, நமக்குள்ள இருக்கிற கடவுளை பாருங்க. அன்பான சகோதர சகோதரிகளே, அப்போ பரிசுத்த ஆவியின் உதவி இல்லாம இவங்க இப்படி வாழ்றாங்க. ஆனா பரிசுத்த ஆவி என்ன சொல்றாரு பாருங்களேன். அது விவிலியம் எவ்வளவு ஸ்ட்ராங்கா சொல்லுகிறது அப்படின்னா, பரிசுத்த ஆவி இல்லாம நம்ம வாழும்பொழுது இப்படிதான் தப்பு தப்பா நம்மளுடைய சாஃப்ட்வேர் ஐடல்ஸ், நான் பேர் வச்சுக்கிறது, இது மனசுக்குள்ள இருக்கக்கூடிய மைண்ட் ஐடல்ஸ் இப்படி இருக்கு பாருங்களேன். அன்பானவர்களே, ஆண்டவர் நினைக்கிறாங்க மெர்சி இரக்கம் படுறாருதான்.
பாவி பெண்ண கிருபையினால மன்னிக்கிறான், இனிமே பாவம் செய்யாத. மெர்சி இஸ் அட்டெண்டட் பை ஜஸ்டிஸ். ஆண்டவர் நான் முதல்ல போய் நான் பாவ அறிக்கை செய்யறேன், நான் மன்னிக்க தான் செய்யறாரு, ஆனா திரும்பி பாவம் செய்யக்கூடாதுன்னு அவர் விரும்புறாரு. அதுதான் அவர் நீதி. நம்ம இறக்க எப்ப பார்த்தாலும் ஒரு சின்ன பிள்ளை விபச்சாரம் பலாத்காரம் பண்ணுவோம், ஒரு பெரிய கிளவி விபச்சாரம் பண்ணுவோம், அல்லது எல்லாம் பண்ணுவோம், எல்லாம் மன்னிச்சுட்டே இருப்பாரா? இல்ல, இரக்கம் பேஸ்ட் ஆன் ஹிஸ் ஜஸ்டிஸ். ஒரு பாவம் நீங்கள் நானும் செய்யறதுக்கு அவர் ரத்தம் சேர்ந்துறாரு. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, லவ் இஸ் அக்கம்பனிட் பை ஹிஸ் ஹோலினஸ். நமக்கு அன்பை கொடுக்கிறாரு, நமக்கு பாசத்தை கொடுக்கிறாரு, நேசிக்கிறாரு, ஆஸ்வதிக்கிறாருன்னா அவருடைய பரிசுத்தத்தின் விளைவு. பிதாவுக்கு அந்த அளவுக்கு அவர் பரிசுத்தமா வாழ்றாரு, பரிசுத்த விரும்புறாரு. அதே போல எனக்கு அன்பு கிடைக்குது. ஊதாரி மைந்தன் ஓடி வந்தான், மன்னிப்பு பெற்றுக்கொண்டான், ஆனா திரும்பி தப்பு செஞ்சா அப்பாவுக்கு கோபம் தான் வரும். ஆனா அன்பு அவனுக்குள்ள அந்த அன்பு எப்ப கிடைக்குன்னா அவன் திரும்பி மனம் மாறி நீதியோட வாழும் பொழுதுதான். பாவம் செய்யக்கூடாது என்பதற்காக தான் நான் இதை சொல்றேன் அப்படின்னு வான் பண்ணிட்டு தான், ஒருவேளை நீ பாவம் செஞ்சா நீ அவற்றை போ. அதான் அங்க பாருங்க. அப்போ பரிசுத்தத்தை எதிர்பார்க்கிற கடவுள் தான் நம்மை அன்பு செய்கிறாரு. அதான் புரிஞ்சுக்கணும். அப்ப நாம பரிசுத்தமா வாழணும். பாருங்க, அப்பேற்பட்ட கடவுள் அவர் God is 100% holy. He cannot tolerate not even single sin. அப்பேற்பட்ட கடவுளை உங்க மனசுல உருவாக்கி வைங்க, நம்ம வாழ்க்கை மாறும். கிருபை arrayed in truth. கிரேஸ் எப்படி? சத்தியத்தை படித்து அதன்படி வாழ வாழ ஆண்டோடைய கிருபை தகுதியில்லாத பிள்ளைகளுக்கு அவருடைய கிருபை ஊற்றப்படுகிறது. அந்த அம்மா வந்தாங்க, அந்த பாவி மகதல் மரியா வந்தாங்க, படிகச்சிமழை திறந்து ஊத்துனாங்க, கண்ணீர் விட்டாங்க, அழுதாங்க, தன் பாவத்தை மோசமான பாவம் நினைச்சு மனம் வருந்தினாங்க. ப்ராப்பர் மனமாற்றம் இருந்தது, சத்தியத்தின்படி வாழ்ந்தாங்க. மனம் மாறலாம் அழிவுன்னு சொன்னாங்க, மனம் மாறினா வாழ்க்கை. அப்போ அவங்க சத்தியத்தின்படி வாழ்ந்தாங்க, மனம் மாறினாங்க. அவங்களுக்கு கிருபையின் மேல் கிருபை ஊற்றப்பட்டது, அன்பு ஊற்றப்பட்டது, பரிசேருக்கு ஊற்றப்படல. கடந்த வாரம் நாம் தியானித்தோம். அன்புக்குரிய சகோதர சகோதரிகள், கடவுளுடைய வல்லமை உங்க வாழ்க்கையில செயல்படணும்னா பவர் linked with tenderness. நீங்க சொல்லலாம், ஆண்டவரே உங்க நாமத்துல நான் பேயை ஓட்டினேன், உங்க நாமத்துல நான் பிசாசு ஓட்டினேன், உங்க நாமத்துல முடக்குவாதம் விட்டவனை நடக்க வைத்தேன், குருடனுக்கு பார்வை கொடுத்தேன் அப்படிம்பீங்க. ஆனா கடவுள் என்ன சொல்ல, எனக்கு தெரியாத. எவ்வளவு பயங்கரமான ஒரு டிரான்சாக்ஷன் நடக்குது இந்த விவிலியத்தில், இந்த பகுதியில. I do not know who you are. இதுவரைக்கும் என்னோட வந்து பேசலையே, என்னோட வந்து பழகலையே, நான் யாருன்னு தெரியல, உன்ட்ட நீதி இல்லை, உண்மையிலே, இரக்கம் இல்லை, இறைவார்த்தை இல்லை. இயேசு நாமத்தில் சொன்னா பேய் ஓடுதான், அவன் ஓடதான் செய்யும். சோ வாட்? விஷன் வந்துச்சு, சோ வாட்? கடவுள் மேல நட்சத்திரம் எங்கெங்கயும் போச்சு, சோ வாட்? வானம் ரெண்டா பழந்துச்சு, சோ வாட்? பூமியில இருந்து நீங்க போற இடத்துல ஆர்டிஷன் வந்துச்சு, சோ வாட்? வாட் ஆர் யூ டூயிங்? நீங்க உங்களுக்கு எதையும் இருக்கா? கடவுளுக்கு ஒப்பு கொடுத்து நேர்மையோட, நீதியோட, அன்போட வாழக்கூடிய அந்த மனசு இருக்கிறதா? அங்க எங்க அற்புதம் செஞ்ச அதெல்லாம் சொல்ல முடியாது. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அன்பு செய்ய தெரியல, இறக்கப்பட தெரியல, பிறர் செய்த பாவங்களை மன்னிக்க தெரியல, பிறர் செய்த குற்றங்களை மறக்க தெரியல, பிறர் செய்த ராங் டூயிங்ஸ கணக்கில் வச்சு 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 சொல்லுகிற நீனும் நானும், மாமியார் மருமகள், அண்ணன் தம்பி சித்தப்பா பெரியப்பா, எப்படிங்க கடவுளை புரிஞ்சுக்க முடியும்? கடவுளுடைய வல்லமை, பவர் லிங்க்டு வித் டெண்டர்னஸ். உங்க வாழ்க்கையில கடவுளை அற்புதம் செய்யணுமா, சுகம் கிடைக்கணுமா, கடவுளுடைய வல்லமை செயல்படணுமா, நீங்க டெண்டரா மற்றவங்களை நடத்தணும். நாம டெண்டரா கடவுளோட நடக்கணும், அன்பு செய்யணும், தாழ்ச்சியோட போகணும், ஒப்பு கொடுக்கணும். வாழ்க்கை மாறணுங்க. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இதே நம்ம அடுத்த வாரம் தியானிப்போம். ஆண்டவர் சொன்னாரு, நான் உங்களுக்கு ஒரு இதயத்தை தருகிறேன் என்று சொன்னார். எரேமியா 24:7. அறிவு பூர்வமான கடவுளை பற்றிய அறிவு ஒன்றுக்கும் வேலையாகாது. என் இதயத்துல முழு மனதோட, முழு ஆற்றலோட, முழு வல்லமையோட அவரை நான் அன்பு செய்யறனா, அப்படி அன்பு செய்யலனா நான் கடவுளை அறிஞ்சுக்கலன்னு அர்த்தம். பட்ட பகல்ல இருளில் வாழ்வதை போல பயந்து 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 பயந்து, பகல்லையும் இருளா இருக்கும், ராத்திரிலையும் தூங்க மாட்டோம். அப்பேற்பட்ட வாழ்க்கை வாழாமல் நான் மகிழ்ச்சியோடு வாழ வேண்டும் என்று சொன்னால் அவர் நல்ல இதயத்தை பெற்றுக்கொள்வோம், நம்முடைய இதயத்தை ஒப்பு கொடுப்போம், நல்ல மனமாற்றம் பெற்றுக்கொள்வோம், கடவுளோடு நட்புறவு கொண்டு வாழ்வோம், இந்த உலகத்தை கலக்கலாம். God bless. கிறிஸ்து இயேசுவில் என் அன்புக்குரியவர்களே, ஆண்டவர் இன்னைக்கு எரேமியா 24:7 படி
நம் ஒவ்வொருவருக்கும் ஒரு புதிய இருதயத்தை தருகின்றார். எதற்காக அந்த இதயம் என்று சொன்னால், யெகோவா தேவன் அவர் யார் என்பதை அறிந்து உறவாடக்கூடிய ஒரு இதயத்தை தருகிறேன் என்று சொல்கின்றார். அந்த உன்னத கொடையை இந்த நாளில ஆண்டவர் நமக்கு தர இருக்கின்றார். நம்ம கேட்போம். அவர் நமக்கு ஒரு சத்தியத்தை வெளிப்படுத்தி இன்னைக்கு இந்த செய்தியை கொடுக்கிறார் என்று சொன்னால், நாம் அந்த இதயத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று விரும்புகின்றார். நாம் அதை வாஞ்சிக்க வேண்டும் என்று சொல்லி அவர் விரும்புகின்றார். ஏனென்றால் அப்படிப்பட்ட இதயமா நம்முடைய இதயம் இல்லை. நம்மளே கடவுளுக்கு ஏதோ ஒரு பயங்கரமா ஒரு காம்ப்ரமைஸ் பண்ணி வச்சுட்டு, பரிசுத்தம்னா இது போதும், அன்புனா இது போதும், இரக்கம்னா இது போதும், இதுதான் கடவுள் விரும்புறாரு, மற்றபடி எல்லாம் அவர் ஒன்னும் பெருசா கேட்கறது இல்ல, இதை செஞ்சா போதும், என் மனசாட்சிக்கு நான் நல்லவனா இருக்கேன், அது போதும் என்று சொல்லி கடவுளுடைய பரிசுத்தத்தை, அவருடைய இரக்கத்தை, அவருடைய வல்லமைய, அதனுடைய மேக்னிட்யூட, அதனுடைய ட்ரூத்தை புரிஞ்சிக்காத ஒரு இதயத்தோட நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த நாளில் அதை புரிந்து கொண்டு இந்த செய்தியை மறுபடியும் போட்டு கேளுங்க, மறுபடியும் அதுக்காக ஜெபிங்க. புதிய இதயத்தை நான் தருவேன் அப்படிங்கிறார். என்னை அறிந்து கொள்கிற இதயம், உறவாடக்கூடிய ஒரு இருதயம், யெகோவா தேவன் யார் என்று அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு இருதயம். இன்னைக்கு நாள் அப்படியாக நம்ம ஜெபிக்க போகின்றோம். எல்லாரும் முழந்தாள் படிட்டு, உம்மை போல நான் மாறணும் ஆண்டவரே, நான் கொஞ்சம் நல்லவனா இருக்கணும், நான் கொஞ்சம் அப்படி இல்ல, உம்மை போல நான் மாறணும். இயேசு கிறிஸ்து அப்படிதான், எங்க அப்பா என்ன சொல்லுறாரோ அதை நான் அப்படியே செய்யறேன், என்னை காண்கிறவன் தந்தையை காண்கிறான் அப்படிங்கிறார். நம்ம ஏசப்பா போல மாறியே ஆகணும். தன் மகனின் சாயலுக்கு ஏற்றபடி நான் மாறணுங்கிறதான் பிதாவுடைய சித்தம். அவரை போல நேசிக்கணும், ஏசப்பா போல நேசிக்கணும், ஏசப்பா போல வல்ல செயல்களை செய்யணும், ஏசப்பா போல கனிந்த இருதயம் இருக்கணும், ஏசப்பா போல அந்த பரிசுத்தம் இருக்கணும். எல்லாவற்றையும் அந்த அறிந்து செய்யக்கூடிய ஒரு இருதயத்தை இந்த வேளையிலே நாம் கேட்போம். குடும்பமாக முழந்தாள் படியிட்டு ஜெப உணர்வோடு இந்த பாடலோடு இணைவோம். அப்பா, நாங்க உண்மை போல மாறணும் ஆண்டவரே, உண்மை புரிந்து, அப்பா உண்மை அறிந்து, உம்மோடு கூட உறவு கொண்டு உண்மை போல நாங்க மாறணுப்பா. அந்த புதிய இருதயத்தை எங்கள் ஒவ்வொருவருக்கும், இணைப்பிலுள்ள ஒவ்வொருவருக்கும், அவருடைய சந்ததிக்கும் இந்த நாளில் நீர் தருவீராக. உங்களுடைய வாக்கு தத்தத்தின்படி தருவீராக. தூய ஆவியானவரால புதுப்பிப்பீராக சுவாமி. உம்மை போல மாறணுமே இயேசையா, நான் உம்மை போல மாறணுமே, உம்மை போல மாறணுமே இயேசையா, நான் உம்மை போல மாறணுமே. அப்பா, உம்மை போல பரிசுத்தமா, உம்மை போல நேசிக்கணும், எல்லையில்லாத அன்பு அப்பா, நீதி வழுவாத உம்முடைய இரக்கம் அப்பா, பரிசுத்தோடு கூடிய அந்த அன்பு எங்கள் உள்ளத்துக்குள் கடந்து வரட்டும் ஆண்டவரே. நாங்கள் உம்மாய் மாறணும், இந்த உலகத்துக்கு உம்மை பிரதிபலிக்கணும் சுவாமி, உம்மோடு நடக்கணுமே அப்பா. இந்த நாளில் கிருபையாயிரும் சுவாமி. பரிசுத்தம் பரிசுத்தம் தாருமே, உம்மை போல பரிசுத்தம் தாருமே, பரிசுத்த ஆவியால் நிரப்பியே, பரிசுத்த பாதையில் நடத்துமே, அன்புள்ள மனதுருக்கம் தாருமே, உம்மை போல அன்பாக மாற்றுமே, அன்புள்ள ஆவியால் நிரப்பியே, அழகான பாதையில் நடத்துமே, உம்மை போல மாறணுமே இயேசையா, நான் உம்மை போல மாறணுமே. நம்முடைய பொறுமையின் அளவென்ன, நம்முடைய சாந்த குணத்தின் நிறம் என்ன, சாய வெளுத்து போகுது அப்பா. அப்பா, எங்களுக்கு உம்முடைய பொறுமையை தாங்க, உம்முடைய சாந்த குணத்தை தாங்க அப்பா. வல்லமையுள்ள கடவுள் அப்பா, எவ்ரிதிங் யூ ஹேட் இன் கண்ட்ரோல் மை லார்ட் அப்பா. அப்படிப்பட்ட இருதயத்தை தாங்க அப்பா. உம்மை போல எங்களை மாற்றும் ஆண்டவரே. சாந்தத்தின் தாழ்மையை தாருமே, உம்மை போல மன்னிக்க
மன்றத்தின் ஆவியை தாருமே. உம்மை போல ஆத்மபாரம் தாருமே. மன்றத்தின் ஆவியால் நிரப்பியே உந்தனின் பாதையில் நடத்துமே. உம்மை போல மாறனுமே ஏசையா, நான் உம்மை போல மாறனுமே. எல்லாரும் கேட்பீங்களா? வாய் திறந்து கேட்பீங்களா? உம்மை போல மாறனுமே ஏசையா, நான் உம்மை போல மாறனுமே. அப்பா, அதோ வந்து நிற்கிறோம் சுவாமி. எங்கள் கடவுளுடைய திருவுளம் இது என்பதால், எங்கள் தந்தையின் திருவுளம் இது என்பதால், இதோ தன்னை தேர்ந்து கொள்ளப்பட்டவர்கள் தன் மகனின் சாயலுக்கு ஏற்றபடி இருக்கணும்னு எங்க சித்தம் வைத்திருப்பதால் ஆண்டவரே, எங்களை உம்மை போல மாற்றும் ஆண்டவரே. அப்பா, உமக்குரிய அப்பா அந்த குணங்கள் எல்லாம் எங்களுக்குள் கடந்து வரும்படி உம்முடைய பரிசுத்த ஆவியானவரால நிரப்புங்க. புதிய இருதயத்தை எங்களுக்குள் தாரும் ஆண்டவர். கல்லான இருதயத்தை எடுத்து மாற்றி அப்பா இயேசுவின் இருதயத்தை எங்களுக்குள் வைப்பீராக. எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே நாங்கள் புதிய இருதயத்தை பெற்றுக்கொண்டோம் என்று சொல்லி நம்பி நன்றி கூறி ஜெபிக்கிறோம். எங்களை ஆசீர்வதியும் நல்ல பிதாவே, ஆமேன். அன்புக்குரியவர்களே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் மீது முழுமையான நம்பிக்கை கொள்வோம், நிறை வாழ்வை பெற்றுக்கொள்வோம். God bless you. இயேசுவுக்கே புகழ், மரியே வாழ்க.